ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா. ஸோ அவங்ககிட்ட இருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பானது வெளியாகிட்டிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா. ஸோ இவங்க இப்போதைக்கு வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டண்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 30,000 ரூபா சம்பளத்தோட உங்களுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்கதான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆஃபீஸ் பியூன் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு இல்லையா, முன்ஷி அட்டெண்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 பேரை எடுக்கிறாங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 12,000 ரூபாங்க. சரிங்களா. ஸோ இந்த ஒரு ரோலுக்கான ஒரு அறிவிப்பையுமே இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலயமா அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அசிஸ்டண்ட் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கான போஸ்டிங் வந்து 2 போஸ்டிங்குக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இதே மாதிரி ஆஃபீஸ் பியூன் அப்படின்ற ஒரு இதுக்கு 3 போஸ்டிங் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து கிரிமினல் லாயராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே, இல்லைனா கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0 to 3 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு எழுத படிக்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் கவுன்சிலோட எத்திக்கல் டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ரைட்டிங் ஸ்கில்ஸு, ரிசர்ச் ஸ்கில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே. மெஜிஸ்ட்ரேட் ட்ரையல் கேசஸ் ஃபைல் பண்ணணும், ரிமாண்ட் அண்ட் பெயில் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் பியூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஒரு ரோலுக்கு நாங்கள் உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஒர்க் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றதையுமே அவங்க இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்ன அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லீவுக்கு என்ன அப்படின்னா 12 நாள் உங்களுக்கு வந்து லீவ் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 12 days எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா. அதுவும் என்னைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா 7/5/2025 அந்த மாதத்துக்குள்ளே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மே மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே இது வந்து அவங்கள வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேர், உங்களுடைய எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் என்ன, அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்றது பியூராக வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக. சரிங்களா. ஸோ உங்களோட நேம் என்ன, உங்களோட அப்ளிகேண்ட்டோடைய நேம் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. உங்கள் அப்பா பேரோ கணவர் பேரோ, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு, ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, சேம்பர் அட்ரஸ்ஸு, அப்புறம் டெலிஃபோன் நம்பரு, ரெசிடென்ஸ் நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பேன் நம்பரு, ஆதார் நம்பரு, என்ன படிச்சிருக்கீங்க, ப்ரொஃபஷ்னலாக எல்எல்பி டிகிரி இருக்கா, எல்எல்எம் எங்கே படிச்சிருக்கீங்க, வேறு என்ன நீங்கள் படிச்சிருந்தாலும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ரோல்மெண்ட் என்ன லாயருக்கான அப்படின்ற மாதிரியும் அவங்க கேட்டிருக்காங்க. எல்லா பார் கவுன்சிலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி என்ன எத்தனை கேஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, நேச்சர் ஆஃப் கேஸ் என்ன, எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா மக்களே. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.